ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 6th இயல் 1 இருக்கக்கூடிய நியூ சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடியது, ஓல்டு சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடியது, பழைய புத்தகம் 6th புக்கு, அதாவது 2005-7 எடிஷன், அந்த எடிஷன். இந்த 3 புக்கில் 6th இருக்கக்கூடிய யூனிட் 1 எடுத்து நான் இதில் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். மொத்தம் 4 பேஜ் தான் இருக்கும். நீங்கள் புக்காக படிச்சிங்கன்னா இது ஒரு 60 பேஜ் கண்டென்ட்டு. ஆனால் நான் ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 4 பேஜாக சுருக்கியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் ஆட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணுறது இதை வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 75 நாள் பொது தமிழுக்கு GS ஆப்டிடியூடுக்கு வீடியோஸ் மேக் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஃப்ரீயாக நோட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணி என் கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பாக நோட்ஸ் கிடச்சிரும். அதை பேஸ் பண்ணி ரெடி பண்ணிங்கன்னா ஹை ஸ்கோர் வாங்குறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஓவராலாக நான் ரிவ்யூ கொடுத்துட்றேன். இன்பத்தமிழ் இந்த பாடலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கிற இலக்கண பகுதி, அதாவது மொழித்திறன் பயிற்சி எல்லாமே, புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர், அடுத்து தமிழ் கும்மி, அடுத்து வளர் தமிழுங்கிற உரைநடை பகுதி 3ஆவதாக பார்ப்போம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கனவு பழித்ததுங்கிற ஒரு லெசனு, அதுலேருந்து எதெல்லாம் கேட்பாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இது நியூ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ நியூ சிலபஸுக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்து இலக்கண பகுதி, தமிழ் எழுத்துக்களின் வகை என்று தொகை, அடுத்து ஃபைனலாக மொழித்திறன் பயிற்சி. இதை முடிச்சுட்டு ஓல்டு சமச்சீர் புக்கில் இருக்கிற இலக்கண பகுதி 6th யூனிட் 1 இருக்கக்கூடியது, அப்புறமா ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய மொதல் 30 பேஜில் எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலான்னு வாய்ப்பு இருக்கோ அதை மட்டும், இலக்கண பகுதி மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான் ஓவராலாக நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் ஒரு தாட்டிக்கு லிசன் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் லெசன் படிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி படித்தது வேறு ஃபார்மெட்டில் படிக்கணும், இப்போது சிலபஸ் மாற்றின பிறகு வேறு மாதிரி படிக்கணும். ஸோ அது என்ன மாதிரி அப்ரோச்சு, இலக்கணத்துக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு லெசனை பார்க்கணும், ஒரு செய்யுளை பார்க்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி டெய்லி வீடியோவும் மேக் பண்ணுறேன், நோட்ஸும் கொடுக்குறேன். அந்த நோட்ஸை கீழே PDF லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நோட் மேக் பண்ணணுன்னா, நீங்கள் எழுதணுன்னா கைப்பட எழுதிக்கலாம். இல்லைன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்காக பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கலாம். இல்லை என்கிட்ட புக் இருக்குது, எனக்கு ரெண்டுமே தேவையில்ல, நான் ஃபோன்லேயே நான் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிறனாலும் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இன்பத்தமிழ். ஸோ இந்த பாடல் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் பாடல். இந்த பாடலேருந்து என்னென்ன கொஷின்லாம் கேட்பாங்கன்னா, பொருள் கூறு கேட்கலாம், நிருமித்த, உருவாக்கிய, விளைவு, வளர்ச்சி, சமூகம், மக்கள் குழு, அசதி, சோர்வு. ஸோ இந்த இதில் இதை எதிர்ச்சொல்லும் கூட கேட்கலாம். அசதிக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஸோ அசதினா சுறுசுறுப்பு. ஸோ அந்த மாதிரி பொருள் கூறு நல்லா பார்த்துக்கோங்க. பொருள் கூறு தெரிஞ்சால் தான் எதிர்ச்சொல்லும் கண்டுபிடிக்க முடியும். கோடிட்ட இடங்களை நிரப்புக, ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். ஸோ இதுவும் டேரெக்டாக கொஷின் கேட்கலாம். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். இது பொறுத்துக, இல்லை கோடிட்ட இடம், எந்த சொல் பொருத்தமான சொல், அந்த மாதிரி கொஷினில் இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிரித்தெழுதுக்கு பார்த்திங்கன்னா, நிலவு கூட்டல் என்று நிலவென்று, தமிழ் கூட்டலெங்கள் தமிழெங்கள், அமுதென்றுனா அமுது கூட்டல் என்று, செம்பயிர்னா செம்மை கூட்டல் பயிர். ஸோ இந்த 3ஐயும் பார்த்தாச்சு, இந்த 4ஐயும் பார்த்தாச்சு. அடுத்து பொறுத்துக்க. இதுக்கு தான் பாடல் வரி இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி இது புக்கில் கொடுத்த பொறுத்துக்க நான் ஆன்சர் டேரெக்டாகவே கொடுத்துட்டேன். விளைவுக்குனா நீர், வாழ்வுக்குனா ஊர், இளமைக்குனா பால், புலவருக்குனா வேல். இதுதான் புக்கில் கொடுத்துருக்காங்க. இதுவும் கேட்கலாம், இல்லை எக்ஸ்ட்ராவும் கேட்கலாம். அப்படி நீங்கள் எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணான்னா, உயிருக்குன்னா பொறுத்துதல் நேர், சமூகத்தின் விளைவுக்குன்னா பொறுத்துக நீர், வாழ்வுக்குன்னா ஊர், இளமைக்கு பால், புலவருக்கு வேல், உயர்வுக்கு வான், அசதிக்கு தேன், அறிவுக்கு தோல், கவிதைக்கு வாள். இதை பொறுத்துகளை கேட்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா பொறுத்துதல்ங்கிறது இலக்கண, அதாவது சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ப்ரெசண்ட்டு இருக்கக்கூடிய நியூ சிலபஸுக்கு இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம் வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் இந்த பாடம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. புக் பேக்காக கேட்ட கொஷினையும் டேரெக்டாக கேட்கலாம் பொறுத்துக்க. இல்லை டஃப் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா எக்ஸ்ட்ராவும் கேட்கலாம். அதனால தான் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்கேன். அடுத்து பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டிய பெயர்கள், அமுதம், நிலவு, மனம். இது பொருந்தா சொல்ல கேட்கலாம். அமுதம், நிலவு, மனம். வேறு ஏதாவது வார்த்தை கொடுத்தாங்கன்னா அதுதான் பொருந்தா சொல்ல வந்துடும்.
ஒத்த ஓசையில் முடியும் இயைபு சொற்கள். ஸோ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, கடைசி எழுத்து ஒன்றி வருவது இயைபு. ஓசையும் ஒரே மாதிரி வரும். ஸோ அமுதென்று நிலவென்று. ஸோ இதுதான் வந்து முதல் பாடல், இன்பத்தமிழ் பாடலை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது. இதில் வந்து நீங்கள் நூல்வெளியை வந்து விட்டுறலாம், இப்போதைக்கு விட்டுறலாம். நான் அதை நடத்த போகிறதில்ல. எப்போ நடத்துவேன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக நடத்துவேன். ஃபஸ்ட்டு நம்மளோட டார்கெட் 85 கொஷினுக்கு, ஃபைனலாக 15 கொஷின் வந்து அது குயிக்காக முடிச்சிடலாம். அது ஒரு சிங்கிள் பிடிஎஃப் கூட நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அது ஏரியா கம்மி தான், படிக்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம தனியாக படிச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த 15 வந்துட்டு, ஏன்னா 15ங்கிற கடைசி யூனிட்டு, செயல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில நூல்வெளிகள்லாம் நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும். நூலை பற்றியும் பார்க்கணும், நூல் ஆசிரியர் பற்றியும் பார்க்கணும். ஸோ இவங்களை பற்றிலாம் லாஸ்ட்டாக வந்துங்க. மிச்சம் இருக்கிற இலக்கண பகுதி 85 கொஷினு நம்ம டார்கெட்டு. ஸோ அதை தான் இப்போ கவர் பண்ணி கொடுக்குறேன், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனால் இப்போதைக்கு நூல்வெளி ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இப்போவே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பீங்க. ஃபைனலாக பார்க்கும்போது ஈஸியாக பார்த்துடலாம், அடுத்தடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குயிக்காகவே பார்த்துடலாம். அடுத்து தமிழ் கும்மி. ஸோ இந்த பாடல் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த பாடலையோடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானா பாடலிருந்து கேட்குறதுக்கு சான்ஸ் கம்மி, ரொம்ப சான்ஸ் கம்மி. ஆனால் பொருள் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதில் கேட்டிருக்கக்கூடிய பொருள் கூறு பார்த்திங்கன்னா டக்குன்னு கேட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த பாடல் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் படிக்காதவங்க படிச்சுட்டு நீங்கள் பொருள் கூறு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் பாடலை கொடுத்துருக்கேன். ஆனால் இதுலேருந்து கொஷின் கேட்குறதுக்கு ஸ்கோப் கம்மி. ஆழிப்பெருக்குன்னா கடல் கோள், மேதினா உலகம், ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பொருளுக்கும். கோடிட்ட இடங்களை நிரப்புக. தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொழில் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. மேதினா உலகம். ஸோ அதனால் மேதினி. ஸோ இந்த இது ஹைலி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. பிரித்தெழுதுக. செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ், பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும், பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு இருக்கும், 8 கூட்டல் திசை 8 திசை. அடுத்து முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, இறுதி எழுத்து ஒன்றி வருவது இயைபு. வளர்த்தமிழ். ஸோ இது வந்து உரைநடை பகுதி. மொத்தம் 2 செயல் பகுதி பார்த்துட்டோம் இந்த இயலில். இது உரைநடை பகுதி. உலகில் இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எதெல்லாம் கேட்பாங்களோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். இது சிலபஸில் கவர் ஆகும், அதனால் இந்த லெசன் வச்சுருக்கேன். உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணும். இது யார் சொன்னாங்கன்னு கண்டிப்பாக கேட்குற ஸ்கோப் அதிகம், பாரதியார். அடுத்து என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாம் எங்கள் தாய், இது சொன்னது யாருன்னு கேட்கலாம், பாரதியார். பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். வளஞ்சுழி எடுத்து இளஞ்சுழி எடுத்து, இதில் எப்படி கேட்கலான்னா பொருந்தா இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு டா யா லா ஆ இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சடனாக இப்படி கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இந்த மாதிரி கேட்டிருக்காங்களேன்னு தோணும். ஆனால் இதை படிச்சுட்டு பார்க்கும்போது இது எல்லாமே இடஞ்சுழி, இது மட்டும் வளஞ்சுழி. ஸோ இந்த மாதிரி இதை வச்சும் கூடி இப்போ இருக்கிற நியூ சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களால கொஷின் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறமா இதில் இருந்து எப்படின்னா பொருத்துதலில் கேட்கலாம். தொல்காப்பியம் தமிழ், தமிழ்நாடு, சிலப்பதிகாரம், தமிழன், அப்பர் தேவாரம் இப்படியும் கேட்கலாம். இல்லை தமிழன் கிளவியும் அதனோட ட்ரெயின் எதில் இருக்குன்னா தொல்காப்பியத்தில் இருக்குது. அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் தமிழுங்கிற வார்த்தை இருக்கும். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின், இது பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. தமிழன் கண்டாய் அப்படிங்கிறது அப்பர் தேவாரத்தில் இருக்குது, அப்பர் எழுது. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பொறுத்துக்களை கேட்கலாம், இல்லை டேரெக்டாகவே இதை கொடுத்துட்டு இந்த மேற்கோள் எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்குற கூட வாய்ப்பு இருக்குது. சீர்மை மொழி. சீர்மையோட பொருள் பார்த்திங்கன்னா ஒழுங்குமுறை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சீரிழமைக்கு பார்த்திங்கன்னா சீர் தான் வரும்னு சொல்லிட்டுருந்தீங்க. சீர்மைங்கிறதா கரெக்ட் வேர்டு. ஸோ சீர்மை கூட்டல் இளமை. அது வந்து புது புக்கில் அப்டேட் பண்ணிட்டாங்க, பழைய புக்கில் வந்துட்டு ஆன்சர் மாறி இருக்கும், அதை மட்டும் மாற்றிக்கோங்க. அக்ரிணைனா அல் கூட்டல் திணை, உயர்வு அல்லாத திணைன்னு பொருள். பாகற்காய்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பூவின் 7 நிலை, இதை வந்து வரிசைப்படுத்த சொல்லி கேட்கலாம். இல்லை பொருந்தா இணையில் இதில் இருக்கிற ஏதோ ஒரு 3 கொடுத்துட்டு இதில் இல்லாத ஒன்றை கூட கேட்கலாம். அரும்பு, இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல், இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டரோடு பார்த்துக்கோங்க. இதை சப்போஸ் சில டைம் வந்து அடுத்தடுத்த நிலைகளை வரிசைப்படுத்துக்கான்னு கூட கொஷின் கேட்கலாம். அரும்புனா அரும்பும் நிலை, மொட்டுன்னா மொட்டு விடக்கூடிய நிலை, முகைனா முகிழ்க்கும் நிலை, மலர்னா பூ மலரும் நிலை, அலர்னா மலர்ந்த நிலை. மலர்ந்த நிலைக்கு பேர் அலர்.
வாடும் நிலைக்கு பேர் வி. வதங்கிய நிலைக்கு பேர் வந்து செம்மல். இது வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன், புக்கில் அந்த லெசனில் இல்லை, இன்னொரு லெசன் படிக்கும்போது இது டீட்டெயில்டாக வரும், இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் கொடுத்துருக்கேன். தாவர இலைப்பில் இதுவும் பொறுத்துக்களை கேட்கலாம். ஆள், அரசு, மா, பலா, வாழை இது பார்த்திங்கன்னா இலையில் வரும். அகத்தி, பசலை, முருங்கை இதோட இலைக்கு பேர் கீரை. அருகு, கோரை பார்த்திங்கன்னா புல். நெல் வரகுக்கு பேர் தாள். மல்லிக்கு தலை. சப்பாத்திக்கள்ளி தாளைக்கு மடல். மடல் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. கரும்பு நாணலுக்கு வந்து தோகை, இதுவும் இம்பார்ட்டண்ட் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பொறுத்துக்களை டேரெக்டாக கேட்கலாம். பனை, திணை, ஓலை, கமுகுப்பாக்கு, கூந்தல். அடுத்து தமிழ் எண்கள் கா, உ, க, சா, ரு, சு, ஏ, ஆ. ஸோ இந்த லெட்டர்ஸ் அப்படியே பார்த்து மக்கடிச்சு வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டு 25 இதை தமிழ் என்ன எழுதுங்க, அந்த மாதிரி கூட கேட்கலாம். அடுத்து மா என்னும் ஒரு சொல் பலப்பொருள். நம்ம சிலபஸில் வந்துட்டு ஒரு சொல் பலப்பொருள்னு கான்செப்ட் இருக்கா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, டேரெக்டாகவே கேட்கலாம். மாங்கிற ஒரு சொல் பார்த்திங்கன்னா என்னென்ன பொருளில் வரும்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. வயல், வண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பார்த்துக்கோங்க. மரம், விலங்கும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதெல்லாம் மாவோட பொருள். ஒரு சொல் பல பொருள் இந்த டாப்பிக்கு கொஷின் எடுக்கணுன்னா இதன் கூட கொஷின் எடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. முத்தமிழ் 3 தமிழா, இயல், இசை, நாடகம். ஸோ இதுவும் பொறுத்துக்களை கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. வேளாண்மைங்கிற சொல் வந்தது கலித்தொகை திருக்குறளில். உழவருங்கிறது நற்றிணை. பாம்புனா குறுந்தொகை. வெள்ளம்னா 18. முதலைனா குறுந்தொகை. கோடைனா அகநானூறு. உலகம்னா தொல்காப்பியம் திருமுருகாற்றுப்படை. மருந்துனா அகநானூறு திருக்குறள். ஊர்னா தொல்காப்பியம். அன்புனா தொல்காப்பியம். உயிர்னா தொல்காப்பியம். நீங்கள் என்னென்னா தொல்காப்பியத்தை மட்டும் தனியாக எழுதி வச்சுக்கோங்க, அப்போ படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா தொல்காப்பியமே நிறைய வந்துடும். உயிருங்கிறதும் தொல்காப்பியம். குறுந்தொகை பார்த்திங்கன்னா மீன்கிறது குறுந்தொகை. தொல்காப்பியம் தனியாக, திருக்குறள் தனியாக எழுதி வச்சுக்கோங்க இப்படி. அப்போ வந்து படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். எது ஒன்று மட்டும் இருக்கோ அதை மட்டும் தனியாக எழுதிக்கோங்க, ஏன்னா சம்டைம்ஸ் அதை மட்டும் கேட்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உழவருங்கிறது நற்றிணை, ஸோ இது வந்து தனியாக இருக்குது. ஸோ இது மெயினாக பார்த்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா கலித்தொகை வந்து வேளாண்மை. வேறங்க கலித்தொகை இருக்குது, அது கலித்தொகை, அதில் மட்டும்தான் வந்திருக்கு. குறுந்தொகை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செய், மீன், அடுத்து வந்துட்டு முதலை, பாம்பு, ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் விலங்கு பேர்லாம் வந்து வர்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறுந்தொகையில் வருது அதிகமாக. ஸோ இந்த மாதிரி தனியாக பார்த்துக்கோங்க. அகநானூறு தான் கோடை. அதுக்கடுத்து தொல்காப்பியம், திருக்குறள் என்னன்னு பார்த்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பெரும்பானாற்றுப்படைனா பார். ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக தொல்காப்பியமும் திருக்குறளும் என்னென்னங்கிறத நோட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை டக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி எழுதி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப குயிக்காக இது பண்ணிக்கலாம், நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா. பொருள்கூறு தொன்மைனா பழமை. இது வந்து இந்த லெசனோட புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இடப்புறம்னா இடம் கூட்டல் புறம். சீரிழமைனா சீர்மை இளமை, இதுதான் கரெக்டு பார்த்துக்கோங்க. நிறைய பேர் சீரிழமைன்னு சொல்லிட்டுருக்கோங்க. சீர்மை இளமை பண்புத்தொகையில் வரும். சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை பிரித்து எழுத கேட்குறதுக்கு சான்ஸ் அதிகம், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. சிலம்பு கூட்டல் அதிகாரம். கணினி தமிழ்னா கணினி தமிழ். கோடிட்ட இடங்களை நிரப்புக. தமிழ் மொழி போல் இனிதாவது இங்கு காணோம். இது வந்து அப்படியே புக் பேக்கில் உள்ளது, பாரதியார். மா எனும் சொல்லின் பொருள் விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்தி வேண்டுமெனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும். கனவு பழித்தது லெசனு. இதில் பார்த்திங்கன்னா கடல் நீர் மேகமாக மாறி மழை பொழியும். இது சுழற்சி. வளர்ச்சின்னு சூன்னு எழுதிக்கோங்க, சுழற்சி. இதை பற்றி கூறுறது பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி மலை சுழற்சி பற்றி இல்லை நீர் சுழற்சி பற்றி குறிப்பிடும் நூல் என்னன்னு சொல்லி கேட்கலாம். இல்லை இதில் குறிப்பிடாதது என்னன்னு சொல்லிவிட்டு இதில் ஒரு 3 ஆப்ஷனை கொடுத்துட்டு 4வது வேறு ஏதாவது ஆப்ஷன் வைக்கலாம்.
இதுவும் பொறுத்துக்களை கேட்கலாம், இல்லை டேரெக்டாக கொஷினாகவும் கேட்கலாம். கோடிட்ட இடங்கள்லும் கூடி ஓரறிவு முதல் ஆறறிவு வரைய எக்ஸ்பிளைன் பண்ணது பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். நிலம் தீ நீர் வழி விசும்பொன் ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின்னு சொன்னது தொல்காப்பியம். ஆள் அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்னு சொன்னது ஔவையார். கடல் நீர் முகத்த கமலஞ்சூள் எழிலி அப்படின்னு சொன்னது கார் 40. நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு அப்படின்னு சொன்னது 10. கோட்டுச்சுறா இருந்தன்ன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பறந்தவர் அறுவை சிகிச்சை பற்றி சொன்னது நற்றிணை. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு தொலைநோக்கி கான்செப்டை பற்றி சொன்னது திருவள்ளுவ மாலை, எழுதினது கபிலர். ஸோ இதிலேருந்து கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, சிவன், இவங்க 3 பேர் கொடுத்துட்டு 4வது வேறு ஒருத்தர் பேர் கொடுத்தாங்கன்னா அது பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கலாம் கூடி கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் கொஷின் எடுக்கணும், டஃபாக கேட்கணும்னு நினச்சா நான் இப்படி கூட கேட்பேன், ஏன்னா சிலபஸில் பொருந்தா சொல்லுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்படி தான் இந்த மாதிரி தான் நம்ம ஒரு கொஷினை வந்து அப்ரோச் பண்ணணும். ஒரு லெசனையும் சரி, ஒரு செயல் பகுதியும் சரி, இந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இப்படிலாம் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. எடுத்தாலும் நம்ம மேனேஜ் பண்ண தெரியணும். அதுக்காக தான் வந்து இயல் வைஸ் போகிறது. இந்த மாதிரி கனெக்ட் பண்ண எப்போ முடியும்னா நம்ம புக் வைஸு இயல் வைஸ் படிக்கும் போது தான் கனெக்ட் பண்ண முடியும். சடனாக இப்படி கேட்டாங்கன்னா நம்மளால் எழுத முடியாது. தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை, இது வந்து இதோட இலக்கண பகுதி. தமிழ் இலக்கணம் 5 வகை. எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை 216, ஆயுத எழுத்து 1, மொத்தம் 247. ஸோ இதோட மாத்திரை அளவு பார்த்திங்கன்னா குறிலுங்கிறது பார்த்திங்கன்னா 1 மாத்திரை அளவாகவும், நெடில் எழுத்து 2 மாத்திரை அளவாகவும் இருக்குது. இதே உயிர்மை குறில் வந்து 1 மாத்திரையும், உயிர்மை நெடில் 2 மாத்திரை இருக்குது. அரை மாத்திரை அளவில் 2 இருக்குது, ஒன்று மெய்யெழுத்து, இன்னொன்று ஆயுத எழுத்து. அடுத்து கசடர் தபர வன்மை வல்லினம், நனன நமன மெல்லினம், எரளவளல இடையினம். கபிலர், இது இந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்துட்டு உங்களுக்கு மாத்திரை அளவு எவ்வளோ கூட கேட்கலாம். உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல், எக்ஸாம்பிள் அது. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் கேட்குறாங்க, ஓரெழுத்துன்னு கேட்கல. ஓரெழுத்து சொல்லுன்னா சொல்லுக்கு பொருள் இருக்கணும். அப்போ ஓரெழுத்து ஒரு மொழியில் வரக்கூடிய சொல்லை நீங்கள் சொல்லணும். அதுவும் நெடில் எழுத்தாக இருக்கணும். 2 மாத்திரை அளவுனால தீ, நீங்கள் வேறு எது வேணால் சொல்லலாம். ஏன்னா மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது. அதில் 40 பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நெடிலாக தான் இருக்கும். 2 மட்டும்தான் குறில் இருக்கும். ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல் அஃது. இது எக்ஸாம்பிள் தான், இதுதான் கொடுக்கணும் கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொழித்திறன் பயிற்சியில் வந்துட்டு ஒரு பழமொழி கொடுத்துட்டு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இந்த பழமொழியே கொஷினாக கேட்கலாம். சுத்தம் சோறு போடும், இது ஏதோ ஒன்று, சுத்தம் கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து வேறு ஏதாவது ஆப்ஷன் கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பத்தியை படித்து வினாவுக்கான விடையை கண்டுபிடிங்கிறதும் கூட இந்த பத்தியை கொடுத்து கேட்கலாம். பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்வது, பழமொழியின் சிறப்பு, இந்த மாதிரி பத்தி கொஷின் கேட்டாங்கன்னா பத்தியை நல்லா படிங்க, உங்களோட ஓன் ஆன்சர் எழுதாதீங்க. பழமொழியின் சிறப்பு நீங்கள் எதை சொல்லியிருக்காங்க, விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. அப்போ சுருங்கி சொல்லுதல், சுருங்க. நோயற்ற வாழ்வை தருவது, இங்கே எங்கே இருக்குது, சுத்தம் தான் நோயற்ற வாழ்வை தரும், அப்போ சுத்தம் செகண்டுக்கானது. உடல் நலமே எதுக்கு அடிப்படை, உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை, 3வதுக்கான ஆன்சர். 4வது, உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவான உணவு உடை இருப்பிடம், இந்த 3 பெறுவோம். 5வது இதுக்கான தலைப்பு பார்த்திங்கன்னா சுத்தம்னு வைக்கலாம். அடுத்து பிறமொழி கலப்பின்றி எழுதுதல். எங்கள் ஸ்கூலில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க, எங்கள் பள்ளியில் ஸ்கூலுங்கிறது பள்ளி, சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க. பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னார்கள், பர்மிஷன் லெட்டருங்கிறது அனுமதி கடிதம்னு எழுதலாம். அடுத்து கலைச்சொல். வலஞ்சுழி கிளாக்வைஸ், இணையம்னா இன்டர்நெட், தேடுபொறினா சர்ச் இன்ஜின், முகநூல்னா ஃபேஸ்புக், புலனம்னா வாட்ஸ்அப். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கேட்குறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இடஞ்சொல்லினா ஆன்டி கிளாக்வைஸ், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன், செயலினா ஆப்பு, மின்னஞ்சல்னா இமெயில். ஏன்னா கலை சொல்லுன்னு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தது நியூ புக்கில் இருக்கிற இயல் 1. இப்போது ஓல்டு சமச்சீர் புக்கில் இருக்கிறது பார்க்கலாம். ஓல்டு சமச்சீர் புக்கில் நான் அனலைஸ் பண்ணது சிலபஸில் இருக்கிறதுக்கு 2 இது தான் கேட்டிருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா குரில் நெடில் வேறுபாடு, அமுதன் பால் குடித்தான்,
தென்றல் பாடம் படித்தாள். சிற்பி சிலை செதுக்கினான். கடையெழு வள்ளல்களில் ஒருவர் பாரி. முகிலனின் பாட்டி கதை கூறுவார். ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. குரில் நெடில் வேறுபாடுக்கும் கேட்கலாம். அடுத்து அகரவரிசை சொல்லு. சாவரிசை வச்சு கேட்டிருக்காங்க. சங்கு, சாட்டை, சிந்தனை, சீர்தூக்கி, சாசா, சிசி, சூசு, சே, சோ இதை வச்சு தான் இது பண்ணியிருக்கா. சூளாமணி, செய்யுள், சேரலாதன், சொல்மாலை, சோம்பல். இந்த மாதிரி ஒரு வரிசை சாவரிசை, காவரிசை, தாவரிசை இப்படியும் கேட்கலாம், இல்லை மிக்ஸ் பண்ணியும் கேட்கலாம். ஒரு சில வார்த்தை வந்து சாவரிசையில் இருக்கும், ஒரு சில வார்த்தை காவரிசையில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும். அது வரும்போது நான் சொல்கிறேன். வையம்னா உலகம், மரம்னா வீரம். திருவருட்பா பிரித்தெழுதுக. திரு கூட்டல் அருள் கூட்டல் பா. என்பில் அதனை. இதுக்கான பிரித்தெழுது பார்த்திங்கன்னா என்பு கூட்டல் இளந்தனை. என்புனா எலும்பு. இது வந்து திருக்குறளில் வரக்கூடியது, அந்த லெசனில் வரக்கூடியது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து ஓல்டு புக்கில் உள்ளது, 2007 எடிஷனில் உள்ளது. வேர்ச்சொல். ஓடியனா ஓடு, சென்றனா செல், நின்றனா நில், விலங்கியனா விலங்கு, தொழுதனா தொழு, படித்தனா படி. அடுத்து இரவு பகல். இதில் உள்ள இரவு பகல் போன்று அடுத்து ஆப்போசிட் வேர்டு அடுத்தடுத்து வரும். இரவு பகல் அந்த மாதிரி என்ன கேட்குறாங்கன்னா, விருப்பு வெறுப்பு, சோலைமதி அல்லும் பகலும். இதை வந்து என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் இதை கொடுத்து இங்கே கோடிட்ட இடங்களை நிரப்புங்க கூடி கேட்கலாம். ஆப்ஷனாக இதெல்லாம் தூக்கி கூடி வைக்கலாம். அதேமாரி அல்லோட இது அல்லும் பகலும். இதில் அல்லோட பொருள் பார்த்திங்கன்னா இரவு. இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏற்றத்தாழ்வு. இருட்டில் நடந்து செல்லும்போது மேடு பள்ளம். ஆனால் அதிக சான்ஸ் எப்படி இருக்குன்னா, சோலைமதி ஒரு கோடிட்ட இடம் கொடுத்துட்டு உழைத்ததால் உயர்ந்தால். இதுக்கு ஆப்ஷன் எப்படி வைப்பாங்கன்னா, விருப்பு வெறுப்பின்றி, அல்லும் பகலும், ஏற்றத்தாழ்வு, மேடு பள்ளம்னு ஆப்ஷன் வைப்பாங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா அல்லும் பகலும். ஸோ அந்த மாதிரி வைக்கலாம். அடுத்து கற்க கசடரை. இந்த குறளில் இருக்கக்கூடியதுக்கு பொறுத்துக கேட்குறாங்க, அதோட மீனிங் வச்சு. கற்கன்னா வந்து கற்கணும், கற்றல் வேண்டும். கசடரன்னா ஐயமில்லாமல் பிழை இல்லாமல் கற்கணும். அப்போ வந்து இது வந்து கற்கும் முறை. கற்பவைனா எந்த நூலை படிக்கிறாங்களோ அது கற்கப்படும் நூல்கள். தக நிற்கன்னா கற்ற பின் செயல்படும் முறை. ஸோ இந்த மாதிரி பொறுத்துகளையும் கேட்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுதான் ஓவராலாக உள்ளது. நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணுங்கிற கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ரெகுலராக நான் கொடுக்குற வீடியோஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் 15 வாரத்தில் 75 நாளாக ஒரு வாரத்துக்கு 5 நாள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் கொடுத்து உங்களுக்கு பொது தமிழ், ஜிஎஸ்ஸு எல்லாமே கவர் பண்ணி கொடுக்குறேன். ஃப்ரீ நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இந்த பிடிஎஃப் எப்படி இருந்தது, அதுக்கப்புறமா வீடியோ எப்படி இருந்தது, நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணுமா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வீடியோ மேக் பண்ணுறதுலையும் சரி, இல்லை பிடிஎஃப் கொடுக்குறதுலையும் சரி, அதில் ஏதாவது பண்ணணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு படிங்க. ஒரு தாட்டிக்கு 2 தாட்டி படிங்க. படிச்சுட்டு பாருங்கள். புக்கு இருக்கிறவங்க புக்கில் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அப்புறமா இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஏன்னா இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போது சம்டைம் படிக்கிறதுக்கு சில பேருக்கு ஐ இரிட்டேஷன்லாம் ஆகும். மேக்ஸிமம் எல்லோரும் தமிழ் புக் படிச்சிருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க மேக்ஸிமம் புக்கை ஃபஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா ஈஸியாக கனெக்டும் ஆகும். தெரியாதவங்க இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூடி பார்க்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. மொத்தம் இது வந்து ஒரு வேல்யூ எடிஷனாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.